Hi friends, it's your Aariwingsworld. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and then ரெகுலர் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து ஆரில ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம அட்டெண்ட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் கிளாஸ் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ செகண்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்றவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் 100% அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத எனக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. பிகாஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாம செகண்ட் கிளாஸ் வந்து வர முடியாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம அட்டெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஃபினிஷிங்காக நல்லா நீட்டாக வந்து கற்றுக்க முடியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வந்து வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் நான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லுவேன். ஒரு அந்த சின்ன விஷயமா இருக்கலாம், பட் அது வந்து ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் அது உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அந்த ஸ்கிப் பண்ணுற அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் லாஸ் பண்ண மாதிரி தான். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து எப்படி செயின் ஸ்டிச் போடலாங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் வந்து எப்படி செயின் ஸ்டிச் போடலாங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம செகண்ட் கிளாஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஃபஸ்ட் கிளாஸில் வந்து செயின் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலாங்கிறத வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே, அதாவது டாப் டு பாட்டமில் வந்து எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து கீழேருந்து மேலே, அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கேல் அண்டு சாக் பீஸ் இல்லைனா ட்ரேஸ் பென்சில் எப்பயுமே வந்து கிளாஸில் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். சரிங்களா? ஸோ வந்து கீழேருந்து மேலே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் வந்து மேலேருந்து கீழே வந்து மேலேருந்து கீழே, அதாவது டாப் டு பாட்டம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ செகண்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் டு டாப். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சில நுணுக்கங்கள் இருக்குது. சரிங்களா? செகண்ட், அதுக்கப்புறம் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் டைரக்ஷன். சரிங்களா? லெஃப்ட் டு ரைட் டைரக்ஷன். ஸோ அடுத்து வந்து ஃபோர்த்து ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் டைரக்ஷன். ஸோ இந்த ஒவ்வொரு டைரக்ஷனுமே நம்ம எதுக்காண்டி சொல்லி கொடுக்குறோம். சும்மா ஒரு செயின் ஸ்டிச் நான் சொல்லி கொடுத்தாப்புல வந்துட்டு இப்படி தான் நான் சொல்லிட்டு போக விரும்பலை. ஸோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக நீட்டாக கரெக்டாக சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு டைரக்ஷனையும் நம்ம போட்டு பழகினா மட்டும்தான் ஸோ நீடில் உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற விஷயம் வந்து தெரியும். இன்னொன்று, உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் லெவலும் நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு சில பேருக்கு ஒரு பக்கெட் தான் போட தெரியும். இதுக்காக வந்து ஒவ்வொரு தடவையும் ஃப்ரேமை திருப்பி 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 வந்து போட முடியாது. ஸோ நீங்கள் வந்து எல்லா பக்கெட்டுமே வந்து நீடில் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் ஸோ கரெக்டாக வந்து உங்களால் ஒரு ஷேப்ஸை வந்து போட முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் வந்து மேலேருந்து கீழே எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து எப்படி இருக்கணும்னா, ஸோ திலீப்புங்கிற நேம் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். திலீப்புங்கிற நேம் பக்கம்தான் வந்து ஹூக் இருக்கும். அதை என்றைக்குமே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ திலீப் இருக்கிற பக்கம்தான் வந்து ஹூக் இருக்கும், நம்பர் சைடு வந்து இருக்காது. ஸோ டாப் டு பாட்டம் ஃபஸ்ட்டு மெத்தட் பண்ணும்போது திலீப்புங்கிற பேர் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ முன்னாடி தான் எப்பயுமே ஹூக் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ செகண்டு வந்து பாட்டம் டு டாப் மேலே போகும்போது அப்படியே வந்து நீடில் ஆப்போசிட் டைரக்ஷனில் வைக்கணும். அதாவது நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வைக்கணும். ஸோ இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நான் திலீப்புங்கிற பேரை வந்து இப்போ எனக்கு நான் ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சுருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இப்போ நான் வந்து இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் உங்களுக்கு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பிகாஸ் நான் ரொம்ப தூரத்தில் இருந்தால் உங்களுக்கு கிளியராக தெரியாதுன்னு சொல்லுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ நீடில் பாருங்கள், நல்லா ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுருக்கேன். ஸோ கீழேருந்து வழக்கமாக எப்பயும் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து நான் என்ன செய்யணும்னா கீழேருந்து மேலே வந்து குத்தணும். சரிங்களா? ஸோ வந்து இப்போ மேலே வந்து நான் குத்துறேன். குத்துனதுக்கப்புறம் இப்போ வந்து எல்லாரும் கேட்குற டவுட்ஸ் என்னென்னா, ஸோ வந்து செயின் ஸ்டிச்சுக்கு வந்து கீழேருந்து மேலே போடும்போது கீழே வந்து மாற்றி சுற்றணுமா, இப்படி சுற்றணுமா, லெஃப்ட் சைடு சுற்றணுமா, ரைட் சைடு சுற்றணுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஒரே ஒரு ஆன்சர் தான். கீழே இருக்கிற நூலை நீங்கள் ஊக்கில் மாட்டி விட போகிறீங்க. ஸோ அதை எப்படி மாட்டி விட போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திலீப் வந்து எங்கே இருக்குது? முன்பக்கம் இருக்குது. அப்போ ஊக்கு வந்து முன்னாடி தான் இருக்கும். அப்போ கீழே இருக்கிற ஜரியை நீங்கள் எப்படி மாட்ட போகிறீங்கன்னா முன்பக்கம் மாட்ட போகிறீங்க. சரிங்களா? ஸோ முன்பக்கம் நான் மாட்டிட்டேன். இப்போ முன்பக்கம் மாட்டினதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன்னா நீடில் அப்படியே வந்து ஃப்ரண்ட் சைடு, அதாவது என்னோட பக்கம் திருப்பிட்டேன். சரிங்களா? என்னோட பக்கம் திருப்பி மேலே இழுத்து முன்னாடி குத்துறேன். ஓகேவா? ஸோ வந்து இப்போ நீடில் குத்திருக்கேன். கீழே வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து ஜரியை மாட்டிட்டேன். கையால் அந்த ஊக்கு பக்கம் மாட்டிட்டேன். மாட்டினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே மேலே எடுத்து லைட்டாக நீடில் அப்படியே என்னோட பக்கம், அதாவது ஃப்ரண்ட் சைடு திருப்பி
மேலே தூக்கி தென் வந்து திருப்பி நீடில் ஹாஃப் ரொட்டேஷனில் திருப்பி முன்னாடி குத்த போகிறேன். ஸோ இதுக்கும் அதாவது ஃபஸ்ட் மெத்தடுக்கும் செகண்ட் மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ வந்து நீடில் வந்து ஃபஸ்ட் மெத்தடில் பண்ணும்போது எப்படி செய்வீங்கன்னா, நம்மளோட பக்கம் அதாவது நம்மளோட பக்கம் வந்து திலீப் நீடில் இருக்கும் சரிங்களா. நம்மளோட பக்கம் திலீப் நீடில் இருக்கும். நீங்கள் வந்து நீடில் வந்து நமக்கு பேக் டைரக்ஷனில் திருப்பி ஃப்ரண்ட் டைரக்ஷனில் திருப்புவீங்க சரிங்களா. இப்போ இதே வந்து கீழேருந்து மேல் போகும்போது என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீடில் வந்து திலீப்புங்கிற பேர் பேக் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரண்ட் டைரக்ஷனில் திருப்பி பேக் டைரக்ஷனில் திருப்ப போகிறீங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டாவே அழகாக வந்து போட்டுடலாம் சரியா. சரி ஓகேவா. மறுபடியும் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நான் ரொம்ப பொறுமையாக வந்து மைல்டுட்டாக ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் சொல்கிறத கரெக்டாக நோட் பண்ணி அப்சர்வ் பண்ணி நீங்கள் செய்யுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும் சரிங்களா. ஓகே இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம். கண்டினியூ பண்ணி பாருங்கள். நான் இப்போ எடுத்துட்டு ஸோ என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட்டில் குத்துறேன். முன்னாடி தான் அதாவது திலீப் நான் உங்களுக்கு 2 பாயிண்ட் சொன்னதுக்கு காரணமே முன்னாடி திலீப் இருக்கிற பக்கம் எதுக்காக சொல்லியிருக்கேன்னா, திலீப் இருக்கிற பக்கம் தான் நமக்கு கீழே ஹூக் இருக்கும். ஸோ வந்து அதில் வந்து மாட்டி விட்டுட்டேன். தென் நீடில் எடுக்கிறேன். அப்படியே வந்து பேக் டைரக்ஷனில் திருப்பி மேலே இழுத்து தென் மறுபடியும் முன்னாடி குத்துறேன். ஸோ வந்து கீழே வந்து லைட்டாக மாட்டி விட்றேன். ஸோ ஈஸியாகவே சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த ஊக்கில் வந்து நம்ம மாட்டி விட்றோம். தென் நீடில் மெதுவாக அப்படியே ஃப்ரண்ட்டில் திருப்புறோம். லைட்டாக மேலே தூக்குறோம். தென் முன்னாடி குத்துறோம். ஸோ கீழே குத்துறோம். அப்படியே வந்து மாட்டி விட்றோம். தென் வந்து நீடில் மெதுவாக ஃப்ரண்ட் டைரக்ஷனில் திருப்பி மேலே தூக்கி அப்படியே முன்னாடி குத்துறோம். ஸோ வந்து கீழே எப்படி சுற்றுறதுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோவில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிங்கிறது தெரியும் சரிங்களா. ஓகே இப்போ அவ்வளோதான். ஸோ இதே ஸ்டெப்பை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணாவே போதும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணும் போது லாங் செயினாகவே ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்ம போடும் போது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு எப்படி வந்து அதை ஷார்ட் அவுட் பண்ணி அழகாக நீட்டாக பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நாட் செக்ஷன்லாம் நான் உங்களுக்கு வந்து மெதுவாகவே சொல்லி கொடுக்குறேன். அது வரைக்கும் நான் உங்களுக்கு பேசிக் நாட் சொல்லி கொடுத்துருப்பேன்ல, அதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மைண்டு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் சரிங்களா. ஓகே இப்போ வந்து பேக் டு டாப் பொசிஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் டு ரைட் டைரக்ஷன். ஸோ ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம என்னென்ன சொல்லி கொடுக்குறோங்கிறதெல்லாம் கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கிளாஸில் வந்து டாப் டு பாட்டம் வந்து பார்த்துருப்போம். அடுத்து வந்து பாட்டம் டு டாப், அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் டு ரைட்டு, அதுக்கப்புறம் ரைட் டு லெஃப்ட். இந்த டைரக்ஷன்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சு நல்லா ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நீடில் வந்து ஃபுல் ரொட்டேஷனில் கூட கரெக்டாக வந்து உங்களால் வந்து பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து லெஃப்டில் இருந்து ரைட் டைரக்ஷன் போக போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட்டில் ஆரம்பிக்க போகிறோம், ரைட் சைடு போக போகிறோம். அப்படி வைக்கும் போது நீடில் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு ஆரம்பிக்கிறதுக்காண்டி இந்த இடத்துல வச்சுருக்கேன் சரிங்களா. இப்போ நீடில் வந்து எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி போகணும். ஸோ இந்த சைடு போகிறதுக்கு எப்படி நீடில் வைக்கணும்னா, திலீப் வந்து ஊக்கு வந்து இந்த பக்கம் தான் போகணும். ஸோ இந்த பக்கம் போகிறதுக்கு நீடில் வந்து இந்த பக்கம் அதாவது திலீப் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் தான் திலீப் நீடில் வந்து பார்த்த மாதிரி இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த சைடு போகணுமோ அந்த சைடு வந்து திலீப்கிற பேர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இந்த பாருங்கள், நான் இந்த திலீப் காட்டுறேன் பாருங்கள். இந்த பேர் வந்து எந்த சைடு போகணுமோ அந்த சைடு இருக்கணும். ஓகே இப்போ நான் இந்த சைடு ஸ்ட்ரைட்டாக போக போகிறனால திலீப்புங்கிற பேர் வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி வச்சுருக்கேன் சரிங்களா. ஓகே இப்போ கீழே வந்து எந்த பக்கத்து வந்து இப்போ நம்ம வந்து ஜரியை வந்து மாட்டி விட போகிறோம் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம எந்த பக்கம் மாட்டி விட போகிறோம்னா, இந்த திலீப்புங்கிற இந்த முன்பக்கம் இருக்குல்ல, இந்த பக்கம் சைடில் இருக்குது. ஸோ ஜரி எடுத்து கீழே மாட்டி விட்டுட்டேன். மாட்டி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி நீடில் திருப்ப போகிறோம்னா, இப்போ வந்து சைடாக திருப்புவோம். ஸோ இப்படி மாட்டி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இப்படி இருக்கிற நீடில் லைட்டாக சைடாக திருப்பினாவே போதும். சைடாக திருப்பினேன்னா திருப்பிட்டு மறுபடியும் எடுத்து இங்கே பாருங்கள் குத்தி, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து மறுபடியும் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் முன்னாடி குத்தி கீழே வந்து மாட்டி விட்டுட்டேன். மாட்டி விட்டதுக்கப்புறம் சைடாக திருப்பி லைட்டாக தான் திருப்புறேன் பாருங்கள். லைட்டாக சைடாக திருப்பினாவே போதும். சைடாக திருப்பி மறுபடியும் முன்னாடி குத்திருக்கேன். ஸோ மறுபடியும் கீழே இருக்கிற அந்த ஜரியை வந்து எந்த பக்கம் மாட்ட போகிறேன், இந்த இருக்குது இந்த திலீப்புங்கிற பேர் இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ அந்த பக்கம் வந்து ஜரியை மாட்டி விட்டுட்டேன். இப்போ நீடில் மெதுவாக சைடாக திருப்பி மேலே தூக்கி மறுபடியும் முன்னாடி குத்துறேன். ஸோ கீழே வந்து இப்போ மறுபடியும்
ஜரியை மாட்டி விட்றேன். தென் அப்படியே சைடாக திருப்பி மேலே இழுத்து அப்படியே முன்னாடி குத்த போகிறோம். ஸோ மறுபடியும் கீழே இருக்கிற ஜரியை இந்த முன் பக்கம் வந்து நம்ம மாட்டி விட்டுட்டு அப்படியே நீடில் மெதுவாக சைடாக திருப்பி மேலே எடுத்து முன்னாடி குத்துறோம். ஸோ இதில் நீங்கள் தேர்ட் ஸ்டெப்பில் என்ன நோட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம வந்து பேக்கில் திருப்ப தேவையில்லை, லைட்டாக சைடாக திருப்பினாவே போதும். ஸோ உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் இருந்து ஃபஸ்ட்டு வந்து பேக்கில் ஃப்ரண்ட்டில் இருந்து ஓகே. இப்போ இது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதில் வந்து சைடாக திருப்பினாவே போதும். ஸோ ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம நீடியில் வந்து திருப்புறோம். அந்த விஷயத்தை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து சைடாக திருப்பினாவே போதும். சரிங்களா? நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறேன். ஓகே. இப்போ நம்ம வந்து லைட்டாக சைடாக திருப்பி மறுபடியும் குத்துறோம். ஸோ கீழே மாட்டிட்டு சைடாக திருப்பி மறுபடியும் குத்துறோம். ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் எப்படி பண்ணுறோம்னா சைடாக திருப்பினாவே நீடில் போதும். ஸோ சைடாக வந்து திருப்புறோம். சரிங்களா? ஸோ வந்து இப்போ இதே வந்து ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து நீடில் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் மெத்தடில் வந்து திலீப்புங்கிற பேர் நம்மளை பார்த்துருக்கோம். ஸோ ஒன்று வந்து நீடில் நம்ம வந்து பேக்கில் திருப்பி முன்னாடி திருப்புவோம். ஸோ செகண்ட் மெத்தடில் வந்து எப்படி இருக்கும்? திலீப்புங்கிற பேர் வந்து நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் திருப்பி பேக்கில் திருப்புவோம். ஸோ தேர்ட் மெத்தடில் எப்படி இருக்கும்? திலீப்புங்கிற பேர் வந்து அதாவது லெஃப்டில் இருந்து ரைட் போகிறனால ரைட் டைரக்ஷனில் இருக்கும். நம்ம வந்து லைட்டாக சாச்சு, அதாவது ஒரு சாச்சு, அதாவது ஹாஃப் அந்த லேசாக சைடாக திருப்பினாவே அழகாக வந்து செயின் ஸ்டிச் வரும். புரியுதுல உங்களுக்கு? இந்த பாருங்கள், எடுத்து லைட்டாக சைடாக திருப்பி, நான் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், லைட்டாக தான் திருப்பேன். இப்படி இருக்கிற நீடில் இப்படி லைட்டாக திருப்பினாவே போதும். ஸோ அப்படி குத்தி மாட்டிட்டேன். இங்கே பாருங்கள், லைட்டாக திருப்பி மேலே அப்படி தூக்கி இப்படி எடுக்கணும். இந்த இருக்குல்ல, லைட்டாக திருப்பி இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக மெதுவாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். குத்தி லைட்டாக திருப்பினாவே போதும். நிறைய பேர் குத்தி அப்படின்னா இழுப்பாங்க. ரொம்பலாம் லைட்டாக பண்ணுங்கள், மெதுவாக பண்ணுங்கள். ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்கள் ஒன்றும் இப்போ உடனே எலி ஹாஃப்டரில் ஒன்றும் போக போகிறது கிடையாது. சரியா? ஸோ மெதுவாகவே போகலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. மெதுவாக வந்து திருப்புங்க. ஓகேவா? ஓகே. இது வரைக்கும் நம்ம பண்ணியாச்சு. இதுதான் வந்து தேர்ட் ஸ்டெப். ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ வந்து ஃபோர்த்து ஸ்டெப். ஸோ நான் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எப்படி ஹோம்ஒர்க் பண்ணலாம், ஸோ என்னென்ன, அப்புறம் நிறைய ஃபஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அந்த டவுட்ஸ் ஃபுல்லாகவே நான் கிளியர் பண்ணுவேன். ஸோ அதையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ஃபோர்த்து ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஃபோர்த்து ஸ்டெப் வந்து என்னென்னா, ரைட்டில் இருந்து வந்து லெஃப்டில் இருந்து ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ரைட்டில் இருந்து லெஃப்ட் சைட். ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபோர்த் டைரக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபோர்த் டைரக்ஷனுக்கு எப்படி வரப்போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரைட்டில் இருந்து அப்படியே லெஃப்ட் டைரக்ஷனுக்கு வரப்போகிறோம். ஸோ நம்ம இப்போ எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து லெஃப்ட் டைரக்ஷன் வரப்போகிறனால ஸோ எப்படி எடுக்கிறேன். ஸோ லெஃப்ட் டைரக்ஷன் பக்கமாக வந்து நான் வந்து வரனால ஸோ திலீப் வந்து கரெக்டாக வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி நான் நீடில் வைக்கிறேன். ஸோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஓகே. இப்போ எடுத்தாச்சு. எடுத்துட்டு அப்படியே லெஃப்ட் டைரக்ஷன் பக்கமாக குத்துறேன். குத்தி கீழே வந்து மாட்டி விட போகிறேன். ஸோ எங்கே மாட்டி விட போகிறேன்? இந்த இருக்குது திலீப்பு. ஸோ திலீப்புங்கிற பேர் பக்கம் தான் கீழே வந்து நீடில் வந்து இருக்குது, ஊக்கு இருக்குது. அப்போ முன் பக்கம் மாட்டி விட்டுட்டேன். மாட்டி விட்டதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக எடுத்து சொரிசாச்சு அப்படியே மேலே தூக்கி முன்னாடி கொண்டு வரேன். ஸோ நீங்கள் வந்து நல்லாவே பாருங்கள், இப்படி இருக்கிற நீடில் ஸோ லைட்டாக தான் திருப்புவேன், அவ்வளோதான். இந்த சைடு வந்து நம்ம பண்ணக்கூடாதுக்கு லைட்டாக திருப்பினாவே போதும். இதுக்கு ஃபுல்லாகவே திருப்பணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அப்படி குத்திட்டு இங்கே பாருங்கள், கீழே மாட்டிட்டேன். இப்போ வந்து லைட்டாக திருப்பி மேலே தூக்கி முன்னாடி குத்துறேன், அவ்வளோதான். ஸோ கீழே மாட்டி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், லைட்டாக திருப்பி மேலே தூக்கி முன்னாடி குத்துறோம். ஸோ வந்து கீழே வந்து அப்படியே மாட்டி விட்றோம். ஸோ மெதுவாக திருப்பி மேலே பாருங்கள், மேலே தூக்கி முன்னாடி குத்துறோம், அவ்வளோதான். ஸோ அப்படியே மெதுவாக லைட்டாக திருப்பி மேலே தூக்கி முன்னாடி குத்துறோம். ஸோ அப்படியே வந்து இனிமேல் கண்டினியூவாக போட வேண்டியதான். ஸோ நான் சொல்லுறது வந்து உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. ஸோ சின்ன ட்ரிக்ஸு தான் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் மேபி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக நீங்கள் காதில் வாங்கினேன்னா கண்டிப்பாக உங்களால் கரெக்டாக பண்ண முடியாது. ஸோ கிளாஸ் மாதிரி அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா கரெக்டாக டாப் டு பாட்டம் ஃபுல்லாக வந்து உங்களால் வந்து கற்றுக்க முடியும். சரிங்களா? பிகாஸ் எனக்கும் நிறைய டைம் இருக்குது. ஸோ நான் உங்களுக்காக வந்து நம்ம கிளாஸ் வைஸில் போகும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறப்ப ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக
ஒரு சின்ன விஷயத்தை கூட கடுகளவு கூட மிஸ் பண்ணாமல் டாப் டு பாட்டம் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஃபினிஷிங்கோட நம்ம வந்து நல்லா ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த சைடு வந்து எப்படி போகிறதுங்கிறத 4th டைரெக்ஷன் நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து நாட் பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் பேசிக் நாட் மட்டும் போடுங்க. நான் அப்புறமா உங்களுக்கு நாட் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் எப்படி பண்ணுங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து ஹோம்ஒர்க் வைஸ் வருவோம். ஸோ ஹோம்ஒர்க் வந்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டைப் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல, அதுக்கு வந்து டாப் டு பாட்டம் அது வந்து முதல்ல ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்கோட கரெக்டாக வந்துருச்சா அப்படிங்கிறத எனக்கு கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ரெண்டாவது, ஃபஸ்ட் கிளாஸுக்கு நான் சொல்ல மாதிரி இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. லாங் சைஸ் ஸ்கேல் இங்கே பாருங்கள், லாங் சைஸ் ஸ்கேல் எடுத்துக்கணும். சும்மா குட்டி ஸ்கேலு இந்த நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேங்கிறதுக்காண்டி இத்தினியூண்டுலாம் ட்ரை பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி லாங் சைஸ் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோடு நல்லா 3 கோடு பெரிய கோடு போட்டுட்டு ஃபஸ்ட் கிளாஸில் நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி டாப் டு பாட்டமுக்கு 3 லைன் கண்டிப்பாக செயின் ஸ்டிச் போட்டு ட்ரை பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ செகண்ட் மெத்தடுக்கு ஸோ இதே மாதிரி லாங்காக வந்து 3 கோடு வந்து போட்டுட்டு ஸோ வந்துட்டு கீழே இருந்து, அதாவது கீழே இருந்து மேலே 3 கோடு போட்டு நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி சைடு வைஸ் வந்து லெஃப்ட் டு ரைட் டைரக்ஷனுக்கும் ரைட் டு லெஃப்ட் டைரக்ஷனுக்கும் 3 கோடு போட்டு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். நான் சொல்கிறது வந்து கம்மி, அதாவது 3 கோடு போட்டு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறது கம்மி. ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க், அதாவது உங்களோட அச்சீவ்மெண்ட் நாம் வந்து நல்லா பண்ணணும், நம்ம நல்லா சூப்பராக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை விட எக்ஸ்ட்ராவே நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஸ்டிச்சஸ் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாகவும் உங்களால் பிக்கப் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து உங்களுக்கு பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து நமக்கு கீழே, அதாவது டிஸ்கிரிப்ஷனில் கீழே கூட நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஏதாவது அனுப்பி எனக்கு டவுட்ஸ் கூட கேட்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஹோம்ஒர்க் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டோம். ஸோ நிறைய ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 டைரக்ஷன்லேயும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் ஃபுல்லாகவே கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய், ஹாவ் எ நைஸ் டே. தென் கிளாஸ்க்கு ஹோம்ஒர்க் பண்ணாமல் நெக்ஸ்ட் டைம் வராதிங்க. ஓகே, பாய்.